அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியா பற்றிய 30 மைய செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். இறுதியாக இன்றைய தினத்திலே கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு அன்னை மரியா என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். இந்த கடந்த 30 நாட்களாக என்னோடு பயணித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய மாதா தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவர் ஒற்றுமை என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய உள்ள கிடக்கை. யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் குருத்துவ ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக இறைவேண்டல் செய்த பகுதிதான் அலகு 17. அதிலே 17:21 ஆண்டவர் இயேசு உருக்கமாக தன்னுடைய சீடர்களுடைய ஒற்றுமைக்காக ஜெபிப்பதை பார்க்கிறோம். தந்தாய், எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக, நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீர் என்னை அனுப்பினீர் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். தந்தாய், எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக. எந்த எல்லோரும்? இயேசுவில் நம்பிக்கை கொள்கிற, விசுவாசம் கொள்கிற எல்லா சீடர்களும். கத்தோலிக்கராக இருந்தாலும்,
புராட்டஸ்டண்டுகளாக இருந்தாலும் பிரிந்த சபையினராக இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும்? நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல. தந்தையும் மகனிடமும் எந்த வேறுபாடும் இல்லை. அவர்கள் 2 ஆட்கள், ஆனால் அவர்கள் மூவொரு கடவுள். எனவே அந்த மூவொரு கடவுள் தன்மையில் எந்த பிரிவும் இன்றி ஒற்றுமையும் சமத்துவமும் இருப்பது போல எல்லா சீடர்களும் இருக்க வேண்டும் என்று இயேசு ஜெபித்ததை பார்க்கிறோம். ஆனால் ஏன் அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உலகளாவிய காரணத்தை கொடுக்கிறார் இயேசு. அப்பொழுதுதான் உலகம் நீர் என்னை அனுப்பினீர் என்று நம்பும் என்று சொல்கிறார். இன்று அதைத்தான் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் பிளவுபட்டிருப்பதை பார்க்கிற பொழுது மற்றவர்கள், நீங்கள் எல்லோரும் ஒரே கிறிஸ்துவைத்தானே நம்புகிறீர்கள், பின் ஏன் இவ்வளவு பிளவுகள் என்று கேட்கிறார்கள். அது ஒரு எதிர் சாட்சியமாக இருக்கிறார். எனவே கிறிஸ்தவ ஒற்றுமை வேண்டும் என்ற உள்ள வேட்கை எல்லா சபைகளிலும், கிறிஸ்தவ சபைகளிலும் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கான முயற்சிகள் பிற சபைகளிலே ஏற்கனவே ஆரம்பமாகியிருந்தன. அதனை சிறப்பான முடிவுக்கு கொண்டு வந்தது வத்திக்கான் திருச்சங்கம். 1962 முதல் 1965 வரை நடைபெற்ற 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கமானது பல்சமய உரையாடல் என்ற ஒரு ஏட்டையே கொடுத்து பிற சபையினரோடு நாம் உறவாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. அதே போல தனி ஏடாக கிறிஸ்தவ ஒற்றுமை என்ற ஏட்டையும் கொடுத்திருக்கிறார். எனவே எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அன்னை மரியா இதற்கு உதவி செய்கிறாரா? அவர் ஒரு படிக்கல்லா தடைக்கல்லா என்ற கேள்வி எழுகிறார். தொடக்க நூற்றாண்டுகளிலே அல்லது புராட்டஸ்டாண்ட் சபை எழும்பிய காலத்தும் தொட்டு 20ஆம் நூற்றாண்டு வரை பல பேர் கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு அன்னை மரியா தடைக்கல் என்று எண்ணினார்கள். ஆனால் இப்பொழுது பிரிந்த சபையினரே அன்னை மரியா ஒரு படிக்கல் என்பதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். விவிலியத்தின் அடிப்படையிலும் அன்னை மரியாவின் வாழ்வின் அடிப்படையிலும் கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு அன்னை மரியா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்பதனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். திருத்தூதர் பணி 1:14 அனைவரையும், அனைத்து சீடரையும் இணைத்து இறைவேண்டலிலே ஈடுபட்டிருந்தார் அன்னை மரியா. அதுபோல இன்றும் கிறிஸ்துவின் அனைத்து சீடர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியா ஒரு படிக்கல்லாக இருக்கிறார். நாமும் கிறிஸ்தவ ஒற்றுமையை பேணுவோம். அன்னை மரி அதற்கு நமக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியே வாழ்க.
புகழ்ச்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிற ஜேடி அகாடமியின் இயக்குனர் அருட்தந்தை ஆண்டனி செபஸ்டியான் அவர்களை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். ஃபாதர் வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கு. மரியன்னையின் திருவிழாவை உங்களுடைய வணக்க மாதத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் மரியன்னை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல மரியன்னை அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளுமை, பேராளுமைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா அறிமுகப்படுத்தியவங்க தான் மரியன்னை. இப்போ எங்கள் அம்மாவை பற்றி ஒரு நல்ல ஒரு கருத்து, அவங்கள பற்றி ஒரு நெருக்கமான அனுபவம், இதெல்லாம் என்னை இன்னும் அதிகமாக மரியன்னையின் ஆளுமை குறித்து சிந்திக்க வைத்திருக்கிறது. வெறுமனே ஒரு இறைவனின் தாய் அப்படின்ற ஒரு இறையியல் கண்ணோட்டத்தில் மட்டுமே அடக்கி விடாமல், அவங்க எவ்வளவு மக்களுக்கு அவருடைய ஆளுமையால் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்காங்க. அதுதான் என்னுடைய மிக முக்கியமான அனுபவம் மரியன்னை பற்றி. மரியன்னை கிட்ட ஆளுமை பிடிக்கும்னு சொன்னீங்க. எது மாதிரியான ஆளுமை திறன்கள் உங்களுக்கு பிடிக்கும்? 3 விதமான ஆளுமை கூறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று அவங்க விவிலியத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஆளுமை கூறுகள். முன்னின்று எடுத்து செய்வது, யாருக்கும் அஞ்சாமல் இருப்பது, தீவிரமாக சிந்தித்து யாரெல்லாம் துன்பப்பட்டார்களோ, யாரெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ இழப்பை சந்தித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்துவது. இது ஒரு பெண்மை, அதுவும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல அவ்வளோ வீரியமாக இருக்க முடிந்த ஒரு ஆளுமை அப்படின்றது எப்பவுமே ரொம்ப தொட்டுக்கொண்டே இருக்கும். பெண்கள் அப்படின்றவங்க புரட்சிகரமானவர்கள், வாழ்க்கையில் வெற்றியை சாதிக்கக்கூடியவர்கள், இந்த சமூகத்தை உயர்த்துகிறவர்கள் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு உணர்த்துதலை தர்றது அப்படின்றது விவிலியத்தில் இருக்கக்கூடிய மரியம். அந்த இடத்துல அவர்கள், அதிலும் மிக குறிப்பாக சீடர்கள், அவர்களுடைய இழப்பை சந்தித்து இனிமேல் வாழ்க்கை இல்லை, இனிமேல் கசந்து போய்விட்டது, வெளியே போனால் நம்மளை சாகடிச்சிடுவாங்க, பயந்து போய் கோழைகளாக இருந்தபோது அந்த வீரத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது அப்படின்றது இந்த அம்மா ஒரு பயங்கரமான ஆளுமை. அவங்க இல்லைன்னா திரு அவையே இல்லை அப்படின்றத நம்ம இறையியலாக பார்ப்பதை விட எளிமையாக யதார்த்தமாக பார்த்தாலே சீடர்களை உந்தி தள்ளுகின்ற அந்த ஒரு ஆளுமை அப்படின்றது ஒரு ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஆளுமையாக இருக்கு. அவ்வளோ பெரிய ஆளாக அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றது
ஒரு பக்கத்தில் அவங்கள ரொம்ப எளிமையாகவும் ஒரு மாதிரி அவங்கள குறைத்து மதிப்பிடவும் செய்கின்ற ஒரு சூழல் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் அதை தாண்டி நின்றது அப்படின்றது தான் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தருகிறார். அது ஒரு ஆளுமை. நீங்கள் கல்வி பணிகளை மிக சிறந்த ஒரு பணியை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. கீழச்சேரியிலையும் சரி, இங்கேயும் சரி. இன்றைய மாணவர்களுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கு பெற்றோர்கள் 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று, ரொம்ப அருமையான பெற்றோர்கள். அதாவது பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நிறைய செய்யணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும், தாங்கள் நினைத்தது எல்லாத்தையும் அவங்க செய்யணும், அவங்க ஒரு உச்சத்தில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் தான் இன்றைக்கி அதிகம். அந்த ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட்னு சொல்கிறது நான் நிறைய இடத்துல என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஏன்னா அத்தனை பெற்றோர்களும் தாங்கள் பெற்ற பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் அப்படின்னு சொல்லி நினைத்து அருமையாக வளர்க்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறாங்க. நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணுறாங்க, நிறைய விட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, தாங்கள் படுகின்ற துன்பங்களை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதில்லை. அவங்க படக்கூடாது, அவங்க மேலே தூசி படக்கூடாது, நான் படுற கடன் தொல்லையோ வேதனையோ எதுவுமே அவங்கள அணுகக்கூடாது, அவங்களுக்கு எப்படி வேணாலும் கடனோ உடனே வாங்கி நான் பண்ணணுமே ஒழிய அவங்க கொஞ்சம் கூட துன்பத்தை அனுபவிக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு உழைக்க கூட கூடாது, அதை தாண்டி நான் உழைச்சி அந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சோதனையான எண்ணம் அப்படின்றது தான் இன்றைக்கு பிள்ளைகளையும் தாக்குகிறது, பெற்றோர்களையும் தாக்குகிறது. அன்னை மரியாதை பாருங்க, துன்பங்களை கற்றுக் கொடுத்தார். அதை சுமந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அப்படின்றது தன்னுடைய வாழ்க்கையிலும் இயேசுனுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வந்தார். அதான் அந்த சந்திப்பின் போது அது 2 பேரும் அவங்க பார்க்கின்ற பார்வை, நீ தானம்மா இதை கற்றுக் கொடுத்த, நான் தொடர்ந்து போகிறதுக்கு எனக்கு கூடவா அப்படின்னு கேட்குற இயேசுநாதரையும், நான் கற்றுக் கொடுத்தது தான், நீ படுகின்ற துன்பங்களை தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்கிற பக்கத்தில் பக்குவமாக வரக்கூடிய மாதாவும், இதுதான் பெற்றோர்களுக்கு இன்றைக்கு வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், என்ன படுறோம், எப்படி இது கஷ்டப்பட்டு தான் படிக்கணும், இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இதெல்லாம் தாண்டி தான் வெற்றி பெறணும், முயற்சிகள் முக்கியமானது, குறுக்கு வழியில் போகக்கூடாது, தப்பாக சம்பாதிக்கக்கூடாது, இந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் தங்களுடைய துன்பங்களையும் வேதனைகளையும், அடுத்தவர்கள் படுகின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் கற்றுக் கொடுக்கணும். பணம் மட்டுமே எல்லாமே கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிற இந்த சமூகத்தில் பணத்தை தாண்டி குணங்கள் முக்கியமானது, இந்த மதிப்பீடுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் அதிகமாச்சுன்னா அதுவே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அழகாக பகிர்ந்து கொண்டீங்க ஃபாதர். வணக்க மாதத்தின் இறுதி நாட்களில் இருக்கிறோம். நமது மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்கள் அப்படின்றதே ஒரு அருமையான, ஒரு பக்குவமான, ஒரு பாசிட்டிவான ஒரு அழைப்பாக இருக்கிறது. வணக்க மாதம் அப்படின்றது வழக்கமான ஒரு ஏதோ ஜபம் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் அதுவும் செய்ய வேண்டும். அதே நேரம் எதையெல்லாம் அன்னையிடத்திலே கற்றுக்கொள்கிறோமோ, அவங்க கொடுக்கின்ற சவால்கள், அவங்க கொடுக்கின்ற ஆற்றல், வழி நடத்துதல், அவங்க போகின்ற ஒரு பாதை, அவங்க நமக்கு வகுத்து தருகின்ற ஒரு வழிகாட்டுதல், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு அன்னையை நாம் வாழ்ந்தால், நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ முற்பட்டால் அது நிறைய பேரை தொடும். அந்த தொடுதல் அப்படின்றதான் இன்னைக்கு குறைவா இருக்கு. எனக்கு மட்டும் மாதா அப்படின்ற ஒரு சூழல்ல நின்று போயிடும். மாதா எல்லாருக்கும், மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து தாண்டி நிற்கின்ற ஒரு ஆளுமை. அவ்வளவு அற்புதமான ஒரு அம்மாவை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா அதை நம்முடைய வாழ்க்கையில பூரித்து போய் அனுபவித்து அதை வாழ்கின்ற போது கல்வியில கஷ்டப்படுகின்றவர்களே, இயலாதவர்களே, அவர்களுக்கெல்லாம் ஒரு தாயாக நாம் இருந்தால் நாம் எவ்வளவு பெரிய வணக்க மாதத்தை கொண்டாட முடியும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நாம் அனைவரும் செய்யக்கூடியதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார். அதுதான் அவங்களுடைய சிறப்பு. இயேசுனுடைய தாய், கடவுளுடைய தாய் அப்படின்னு சொல்லி தலை தூக்கி ஆடவில்லை. யதார்த்தமாக எளிமையாக வாழ்ந்து நீங்களும் இப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை நம்ம இன்றைக்கு வாழ்ந்தால், அவர்களைப் போல யதார்த்தமாக வாழ்ந்தால் இந்த சமூகம் நிச்சயம் பல பலன் பெறும், உயரும். நன்றிங்க ஃபாதர், உங்களை சந்திச்சதில்.
இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிற ஜேடி அகாடமியின் இயக்குனர் தந்தை அருள் திரு ஆண்டனி செபஸ்தியான் அவர்களை சந்தித்தோம். அவரது அனுபவங்கள் நமக்கு மிக சிறந்த ஒரு பாடமாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இனிய இதயங்களே, கடந்த 30 நாட்களாக மரியன்னையின் பக்தர்களை சந்தித்தோம். அவர்களது அனுபவங்கள் நமது வாழ்க்கைக்கு, மரியன்னையின் மீதான பக்திக்கு மிக சிறந்த ஒரு உந்துதல் சக்தியாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு அன்னை மரியா. பிரியமானவர்களே, இன்று நாம் அன்னை மரியா கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு ஊற்றாக இருக்கிறார் என்பதை சிந்திப்போம். யோவான் நற்செய்தி 19:27 இவரே உம் தாய் என்று சொல்லி நம் அனைவரையும் அன்னையிடம் ஒப்படைக்கிறார் இயேசு. எனவே கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளும் நாம் அனைவரும் அந்த ஒரே அன்னையின் பிள்ளைகள். புனித பவுலடியார் கூறுவதைப் போல, இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:28. எனவே அன்னையின் பிள்ளைகளாகிய நமக்குள்ளே மொழி, இனம், ஜாதி, நிறம், பொருளாதாரம் என்ற எந்த அடிப்படையிலும் வேறுபாடு இருத்தல் ஆகாது. ஒரு தாய்க்கு தன்னுடைய எல்லா குழந்தைகளுமே சமம்தான், ஒரே அன்புதான். சில சமயங்களில் சில குழந்தைகள் தாங்கள் வளர்த்துவிட்ட பிறகு தங்கள் தாயை மறந்து விடுகிறார்கள், மறுத்து விடுகிறார்கள். பிள்ளைகள் தாயை மறுத்தாலும் தாய் என்றுமே அவர்களுக்கு தாய்தான். பிரிந்த சகோதரர்கள் அன்னை மரியாவை மறுத்தாலும் அவர்களும் அன்னை மரியாயின் பிள்ளைகள்தான். நம் அனைவரையும் சிலுவையின் அடியில் அன்னை மரியா பெற்றெடுத்தாள். எனவே அன்னை மரியா கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு ஒன்றிப்பு சக்தியாக இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அன்னை மரியாளின் அரவணைப்பும் உங்களோடு என்றும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மரியே வாழ்க.